ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவசங்கர். நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் என்னை நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. ஓம் அனுமந்தாய வித்மகே வாயுபுத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யாத். பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் மாத ராசி பலன், ஆவணி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம். ஆங்கில தேதி 17/8/2025 முதல் 16/9/2025 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்கள், மொத்தம் 31 நாட்கள். இந்த ஆவணி 6ஆம் தேதி சர்வ அமாவாசை திதி வருகிறது. ஆவணி 22 பௌர்ணமி திதி வருகிறது. மற்றபடி இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள், சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும். ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். ஒவ்வொரு ராசிக்கும் இந்த ஆவணி மாத கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. மகர ராசி அன்பர்களுக்கு வணக்கம். மகர ராசி காலபுருஷனுக்கு 10வது ராசி. சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது சனி பகவான் 3ஆம் இடத்தில் இருந்தாலும் வக்ரகதியில் இருக்கிறார். ராசிநாதன் வக்ரம் பெறக்கூடாது. எந்த ஒரு ராசிக்கும் ராசிநாதன் வக்ரம் பெற்றால் ஒரு பின்னடைவை சந்திக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டுவிடும். இதில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம், அவிட்டம் 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது. இந்த ஆவணி மாத கிரகங்கள் எப்படி இருக்கின்றன? குரு பாருங்க, உங்களுக்கு 6ஆம் இடத்தில் இருந்தாலும் 10ஆம் இடத்தை பார்க்கிறார், தொழில் ஸ்தானத்தை. 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்தை குரு பார்க்கிறார். 2ல் ராகுவே இருக்கிறார். மற்றபடி உங்களுக்கு 7ஆம் வீட்டில் 5க்கும் 10க்கும் உடைய சுக்கிரன் 7ஆம் இடத்தில் இருப்பது, அதாவது ஒரு திரிகோணாதிபதி ஒரு கேந்திரம் ஏறி இருப்பது சிறப்பு. 4க்குடைய செவ்வாய், 4க்கும் 11க்கும் ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் 9ஆம் இடத்தில் அமர்ந்து 8ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்கிறார். இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மிக மிக சிறப்பாக இருப்பதால் இந்த மகர ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாதம் சூப்பரான ஒரு மாதமாக விளங்கப் போகிறது. சாதிக்கப் போகிறீர்கள். இது நாள் வரையில் இருந்து வந்த பிரச்சனைகள் அகலப் போகிறது. பொருளாதார ரீதியாக பெரிய ஒரு உயர்நிலைக்கு செல்லப் போகிறீர்கள். பணம் பல வகையில் பையை நிரப்பக்கூடிய தருணம். குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்படும். சமூகத்தில் பேரு, புகழ், அந்தஸ்து உயர்வடையக்கூடிய ஒரு காலகட்டம். உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய தருணம் இது அப்படின்னு சொல்லணும். 5க்குடையவன் 7ல் இருக்கார். அவர் 10க்குடையவனும், அதாவது 5க்குடைய சுக்கிரன் அவர் 10க்குடையவனும் ஆகி 7ஆம் இடத்தில் இருக்கிறார். அப்போது 5ங்கிறது மனசு சம்பந்தப்பட்டது, 7ங்கிறது வாழ்க்கை, அதாவது சம்பந்தப்பட்டது, இப்போ பார்ட்னர், லைஃப் பார்ட்னர். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் 5க்குடையவன் 7ல் இருக்கார். காதல் வயப்படக்கூடிய ஒரு நிலை ஒரு சிலருக்கு ஏற்பட்டு அது கொஞ்சம் இப்படி அலர்ட்டாக இருப்பீங்க. இருந்தாலும் பக்குவமாக வீட்டில் எடுத்து சொல்லி அது லவ் கம் அரேஞ்ச் மேரேஜாக மாற்றுவதற்கான ஒரு அமைப்பு
ஒரு சிலருக்கு உருவாகும். மற்றபடி உங்களுக்கு இந்த சுக்கிரன் நல்ல நிலையில் இருக்கார், 10க்குடையவன் அவன். அப்போ கலைக்கு அதிபதியே சுக்கிரன் தான், கலைத்துறைக்கு அதிபதி சுக்கிரன். அவன் வந்து நல்ல நிலையில் இருக்கார் அப்படின்னு சொன்னால், அப்போது கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய 10ஆம் இடத்தை குரு பார்க்குறார், தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்குறார். தொழிலில் நல்ல அமோக வளர்ச்சி அப்படின்னு சொல்லணும். சாதாரணமாக ஏனோ தானோன்னு தொழில் பண்ணிட்டு இருப்பீங்க, இப்போ பார்த்தா திடுதுப்புன்னு பார்த்தா எல்லா பொருளும் விற்றுடும், கடையே காலியாக இருக்கும். என்னங்க மறுபடியும் அப்போ கடை காலியாச்சுன்னா அப்போ எல்லாம் கேஷ் கல்லாப்பட்டில் தானே இருக்கும். அப்போ வருமானம் இருக்குமில்ல, விற்ற காசில் வருமானம் இருக்கு இல்லையா, லாபம் இருக்குல்ல. அப்போ மேற்கொண்டு நீங்கள் இன்னும் சரக்குகளை பெற்று நல்ல ஒரு ரொட்டேஷன் பண்ணி நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. 10ஆம் இடம்னாலே தொழில் தான். தொழில் குரு பார்க்குறார், வளர்ச்சி அடைய போகுது. இது போன்ற நேரங்களில் நீங்கள் வந்து தொழிலை கடனை உடனே வாங்கி தொழிலை இன்னும் விரிவாக்கம் பண்ணலாம். ஒரு 4 லட்சம் வாங்கி தொழிலில் போடுங்க. அது வந்து நிறைய கமாடிட்டி வாங்கி போட்டிங்கன்னா அதுவும் சேர்ந்து விற்கும். விற்றா அதுக்கு லாபம் தானே. இன்புட் இருந்தால் அவுட்புட் வரப்போகுது. இல்லை இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணுங்கள், அந்த பிரான்ச்சு ஓப்பன் பண்ணால் இங்கே ஒரு கொஞ்சம் காசு வருமானம், அங்கேயும் வருமானன்ற அளவுக்கு ரெட்டிப்பு வருமானம் நிச்சயமாக வரும். வருமானம் ரெட்டிப்பு இருந்தால் சந்தோஷமும் ரெட்டிப்பாக தானே அமையும். இப்போ மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு 2ஆம் இடம் குரு பார்வையில் இருக்கிறதால குடும்ப மேன்மை இருக்குது, பொருளாதார மேன்மை இருக்குது. இப்போ குடும்பத்தில் சந்தோஷம் இருக்குது, குடிகொள்ள போகிறது. அதாவது சந்தோஷம்னா வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகள் மட்டுமல்ல, நட்பு வட்டாரங்களாலும் வீடே களைகட்ட போகுது. இதனால் வரைக்கும் சுப நிகழ்ச்சிகளை தள்ளி போட்டிருப்பீங்க. சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்காக உட்காந்து வீட்டில் உட்காந்து பேசி முடிவெடுப்பீங்க, சுப நிகழ்ச்சிகள் நடத்துவீங்க. அது திருமணம், காது குத்து, சீமந்தம், இப்படி நிறைய விஷயங்கள். இது இல்லை கிரகப்பிரவேசம், இல்லை பிள்ளைகளை வந்து உயர்கல்வி படிக்க வைக்கிறது, அதுபோல் ஒரு நிலையும் இருக்கும். இல்லை வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வர முடியும். இல்லை வீடு கட்ட, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண, அப்படி கூட ஒரு நிலை இருக்கும். ஃப்ளாட் வாங்கக்கூட ஒரு நினைப்பீங்க. பட் இருந்தாலும் இந்த காலகட்டம் அதை சாதிக்க முடியுமா என்று பார்த்தால் நிச்சயமாக கிரகங்கள் சாதித்து காட்டும், சிறப்பாக இருக்கின்றன. மற்றபடி 8க்குடையவன் சூரியன் 8இல் ஆட்சி பீடம் ஏறுவதால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. அறிமுகம் இல்லாத இடம், நபர்களிடம் விழிப்புணர்ச்சி தேவை. மற்றபடி 9ல் செவ்வாய் இருக்கார். அசையா சொத்துக்கள் மூலம் நல்ல வருமானம் கிடைக்கும், பாக்கியமான ஒரு சூழல் இருக்கும். கடைசியில் 9க்குடைய புதனே வந்து 9ல் வந்து உட்கார்றார். இது அற்புதங்க, சூப்பர், உச்சமடைகிறார். இப்போ பாக்கியமான ஒரு வாரம் அப்படின்னு சொல்லலாம். உங்களை பொறுத்தவரையிலும் 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தை குரு பார்த்து தொழிலை வளர்ச்சி அடைகுது, வருமானம் பெருகுது. குடும்பத்தில் வருமானம் வந்தால் சந்தோஷம் பெருகுது. உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கிடைக்க போகிறது. புதுசாக தொழில் துவங்கலாம், இல்லை தொழில் ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கும் நல்லா போகும். சரி, நான் தொழிலே பண்ணலை, நாங்கள் உத்தியோகத்தில், அரசு உத்தியோகத்தில் இருக்கோம், தனியார் தொழிலில் இருக்கோம், இல்லை சினிமா ஃபீல்டில் இருக்கோம், அரசியலில் இருக்கோம், இப்படி நான் அதுவும் ஃபைனான்ஸில் இருக்கோம், இப்படி ஏதாவது நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டில் இருந்தாலும் ஒரு உன்னத நிலையை அடையக்கூடிய நிலை. அதாவது உன்னத நிலை அப்படின்னா அடுத்த லெவலுக்கு போவீங்க, ப்ரமோஷன் கிடைக்கும். ஒரு கிளரிக்கல் கேரக்டராக இருக்கும், சூப்பரண்ட்டாக மாறுவார், இல்லை மேனேஜராக மாறுவார். அதுபோல் ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் வந்து உங்கள் தகுதி அடிப்படையில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும், நிச்சயமாக கிடைக்கும். ஒரு சிலருக்கு உங்களுடைய தகுதியை திறமையை பாராட்டி கூடுதல் பொறுப்புகள் வழங்குவாங்க. ஏற்கனவே ஒரு சீட்டு பார்த்துட்டு இருக்கீங்க, இன்னொரு சீட்டையும் சேர்த்து பாருங்கள் அப்படின்ற அளவுக்கு உங்கள் மேலே நிர்வாகம் நல்ல மதிப்பு மரியாதை வைக்கக்கூடிய ஒரு நேரம். உழைப்பை மட்டுமே நம்பக்கூடியவர்கள் இந்த மகர கும்பராசி அன்பர்கள். அதனால் சனி பகவானுடைய தாக்கம் பெருசாக இவங்களுக்கு இருக்காது. இப்போ இவங்களுக்கு 7 சனி இல்லைனாலும் சொல்கிறோம். இதை பொறுத்தவரையிலையும் ரொம்ப உன்னதமான ஒரு காலம். 5ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். இருந்த போதிலும்
பூர்வீகத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். பிள்ளைகளுக்கு ஏதாவது பார்த்து பார்த்து செய்வீங்க, ஏதாவது ஒரு பிரச்சனை அவங்களுக்கு தோன்றும். படிக்கிற இடத்துல பிள்ளைகள் கூட பிரச்சனை, இல்லை இன்ஸ்டியூஷனில் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு அதெல்லாம் நீங்கள் சரி பண்ணக்கூடிய ஒரு நேரம் இது. குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கிங்க, மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. மறைமூர்த்தி கண்ணா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சிறப்பாகவே இருக்க போகுது. இது சாதிக்கக்கூடிய ஒரு மாதம். உங்களை பொறுத்தவரையிலையும் 4ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் பார்க்குறார். அப்போது பூமிகாரகன், பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களால் உங்களுக்கு அனுகூலம் கிடைக்கப் போகிறது. இடம் வாங்குவீங்க, பூமி வாங்கலாம், வீடு கட்டலாம், ஃப்ளாட்டு வாங்கலாம், ஏதாவது ஒன்று கண்டிப்பாக நடக்கும். ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு உன்னதமான நேரம். இந்த வீடு கட்டக்கூடிய கலைஞர்கள் இருக்காங்க, செங்கல் மணல் ஜல்லி ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள், இன்ஜினியர்ஸு, கட்டுமான கலைஞர்கள், சித்தாள், பெரிய ஆள், விவசாயத்துறையில் வேலை பார்க்குறவங்க, ரசாயனத்துறையில் இருக்கிறவங்க, செவ்வாயினுடைய ஆதிக்கம் நிறைய இருக்குது, சொல்லிகிட்டே போகலாம். ஏன் ப்ரைவேட் செக்யூரிட்டி இருக்காங்களே, யூனிஃபார்ம் செக்யூரிட்டி, அவங்களுக்கும் ஒரு உன்னதமான நேரம், காலம், சாதிக்கக்கூடிய தருணம். அதுதாங்க ரொம்ப முக்கியம். இப்போது 7 சுக்கிரன் இருந்து ராசியை பார்க்குறார் அப்படின்னு சொன்னால் அதிகபட்சமாக நல்ல ஒரு சந்தோஷம், ஒரு சந்தோஷமான ஒரு வருமானத்துக்கு, நல்ல வருமானத்துக்கு குறை இல்லை, வங்கி கணக்கு உயரப்போகிறது அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் 12ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் செலவினங்களும் இருக்கும். அது சுப செலவாகத்தான் அமையப் போகிறது. அசுப செலவுக்கு இங்கே வேலை இல்லை அப்படின்னு சொல்லலாம். 6, 7, 8 அந்த ஆவணி மாதம் 6ஆம் தேதி, 7ஆம் தேதி, 8ஆம் தேதி சந்திராஷ்டம நாளாக வருவதால் நிச்சயமாக அந்த 3 நாளும் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க. நீங்கள் 2ல் ராகு இருந்த போதிலும் குரு பார்த்துட்டார், பிரச்சனை இல்லை. அதனால் இப்போ இருந்தாலும் பட்டீஸ்வரம், விஷ்ணு, துர்க்கையை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். நீங்கள் மகாலட்சுமியை வழிபாடு செய்து கொள்ளுங்கள், பெருமாளை சேவியுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.